இந்த கூட்டத்தில் விஜயுடைய பிரச்சார பாணி வழக்கமான இந்த தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களில் திமுக தலைவர், அதிமுக தலைவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இது போன்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர்கள் உரையாற்றுவது வழக்கம். ஆனால் நடிகர் விஜயின் அந்த புதுமையான அரசியல் போக்கில் அவர் எவ்வாறு பேசப் போகிறார், மாவட்ட பிரச்சனைகளையா அல்லது மாநில பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு இடத்திலும் பேசப் போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் சில நிமிடங்களில் அவர் திருச்சி மரக்கடை பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். பாலக்கரையை கடந்து மரக்கடை பகுதியில் அங்கு கூடியிருக்கக்கூடிய விஜயின் ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர், தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு குழுமியுள்ள நிலையில் இன்னும் விஜயின் திருச்சி நகர்வலம் 4 மணி நேரத்தை கடந்து அது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரம் இந்த நகர்வலம் தொடரும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் 5 மணி நேரமாக திருச்சி மாநகரின் குறிப்பிட்ட ஒரு 5 இடங்களுக்குள் விமான நிலையத்தில் இருந்து சுப்பிரமணியபுரம், டிவிஎஸ் டோல்கேட் மற்றும் கல்லுக்குழி மேம்பாலம், தலைமை தபால் நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், மேலப்புதூர், பாலக்கரை, அதைத் தொடர்ந்து மரக்கடை என ஒரு 8 இடங்களை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக திருச்சி மாநகரில் பிரத்யேகமான அந்த பிரச்சார வாகனத்தில் நடிகர் விஜயின் பரப்புரை பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காலையிலிருந்து ஒரு 15 பேர் மயக்கமடைந்த சூழ்நிலையில் இப்போது அந்த மக்கள் சந்திப்பு நடைபெறும் மரக்கடை பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து இருக்கிறார்கள். அந்த இடத்தில் காலையிலிருந்தே தண்ணீர் விநியோகம் இல்லை மற்றும் அவர்கள் நிற்பதற்கு நிழல் இல்லை. அங்கு வெட்டவெளியில் காலையிலிருந்து பெண்கள், குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள், தொண்டர்கள் ஆகியோர் அந்த பகுதியில், மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதியில் அந்த இடத்தில் இருந்தால் உணவு, தண்ணீர் என்று தவித்து கிட்டத்தட்ட 50 பேர் இப்போது மரக்கடை பகுதியில் மட்டும் மயக்கமடைந்திருக்கிறார்கள். காலையில் ஒரு 15 பேர், 65 பேர். விஜயின் திருச்சி மாநகர நகர்வல மக்கள் சந்திப்பு நிறைவடைவதற்குள் 100 பேர் வரை மயக்கமடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவரது உரையை கேட்க வந்திருப்பவர்கள், அவரை பார்க்க வந்திருப்பவர்கள் என அந்த பகுதிகளில் அண்டை மாவட்டங்கள், கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விஜயை நேரில் பார்ப்பதற்கான ஆர்வத்துடன் இங்கு குழுமி இருக்கிறார்கள். தமிழகத்தில் சினிமா மோகம் இந்த நூற்றாண்டிலும் இன்னும் குறையவில்லை என்பதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இந்த விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணங்கள், மாநாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதன்படி இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் மரக்கடை பேருந்து நிலையத்தில், மரக்கடை எம்ஜிஆர் சிலைக்கு அருகே அவர் உரையாற்றுவதை முடிவதற்குள் இன்னும் இந்த கூட்ட நெரிசலில் எத்தனை பேர் சிக்குவார்கள் என தெரியவில்லை. இருந்த போதிலும் அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் அதில் உரையாற்றுவதற்குமான விஜயின் பயணமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அவரது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த வாகனத்தில் முன்னும் பின்னும் அவரது தொண்டர்கள், ரசிகர்கள் ஏராளமானோர் அணிவகுத்து நடந்து வருவதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஆம்புலன்ஸில் அந்த மயக்கமடைந்தவர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மரக்கடை பகுதியில் வெயிலின் தாக்கம் மற்றும் உணவு, தண்ணீர் இல்லாமல் அங்கு காலையிலிருந்து குவிந்திருந்த 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த ஆம்புலன்ஸ்களில் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதே போன்ற நிலைமை விக்கிரவாண்டி, மதுரை மாநாடுகளிலும் ஏற்பட்டது. அதிகமான கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயங்கி விழுந்து தண்ணீர் விநியோகம் மற்றும் உணவு விநியோகம் அந்த பெரிய கூட்டத்திற்கு முறையாக வழங்க இயலாது என்பது சென்னை மெரினா கடற்கரையில் அங்கு வான் சாகச நிகழ்ச்சி நடந்தபோது ராணுவத்தினராலும் அது இயலாத காரியமாக இருந்தது. இதனால் இது போன்ற பெரிய கூட்டங்கள் கூட்டும் போது உரிய விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலை கட்சித் தலைவர்களும் அரசும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றொரு உதாரணமாக இப்போது திகழ்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அங்கு திருச்சியில் மரக்கடை பேருந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலையின் அருகே நடைபெறும் கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.